புடிச்சுக்கிட்டு இருக்க அந்த பையனுக்கு தெரியாது அந்த பாறைக்கடியில ஒரு பெரிய விஷ பாம்பு ஒண்ணு கொத்துறதுக்கு ரெடியா இருக்குதுன்னு. அதே சமயத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணுக்கும் தெரியாது அந்த பையன் மேல ஒரு பெரிய கல்லு போட்டு அமுக்கி இருக்குதுன்னு. இந்த நேரத்துல அந்த பொண்ணு திங்க் பண்றா, நான் நிச்சயமா கீழே விழுந்துதான் சாக போறேன், இல்ல பாம்பு கிட்ட கொத்து வாங்கி சாக போறேன், இருந்தாலும் ஏன் அவன் என்னைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து தூக்க மாட்டேங்கிறான்ற கோபம். அட் த சேம் டைம் ஹி ஆல்சோ திங்ஸ், நம்மளே இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், இவ கொஞ்சம் கூட ட்ரை பண்ணி மேல ஏறி வர மாட்டேங்கிறாளே அப்படின்ற வருத்தம். கதையோட கருத்து என்னன்னா, மத்தவங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளாலையும் பார்க்க முடியாத, அதே நேரத்துல நம்ம எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறோம்னு சொல்லிட்டு மத்தவங்களாலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத ஒரு உலகத்துல தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதனால பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நம்ம எல்லாத்தையுமே உடனே ஜட்ஜ் பண்ணிடாம அவங்க யாரு, அவங்களுடைய பின்னாடி ஏன் இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். பொறுமையா இருந்தா ஒன்னாவே ரொம்ப தூரம் பயணிக்கலாங்க.